இன்றைக்கி சமையல் பாவைக்காய் சாம்பார், பீன்ஸ் கேரட் போட்டு தேங்காய் போட்டு கறி. பாவைக்காய் சாம்பாருக்கு பாவைக்காய் நல்லா வதக்கி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டு, ஏன்னா அந்த கலர் மாறாமல் இருக்க சர்க்கரை போட்டு வதக்கி புளி தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி போட்டு கொதிச்சுட்டுருக்கு. இந்த பக்கம் அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்சிட்ருக்கேன். தேங்காய் வறுத்து வச்சுட்டுருக்கேன். 2-3 கருவேப்பிலை இலை போட்டு, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஊற வச்ச 1 ஸ்பூன் பச்சரிசி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் வறுத்து எல்லாமே. இந்த பக்கம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதையும் பருப்பையும் போட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கி கடுகு வெந்தயம் தாளிக்க வேண்டியதுதான். சாம்பார் வச்சு முடித்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாம்பாரில் அரைச்ச விழுதியும் விட்டு பருப்பும் போட்டாச்சு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இனிமேல் இறக்கி கடுகு வெந்தயம் தாளிக்க வேண்டியது தான். காஞ்ச மிளகா ஒரு 3 வறுத்துட்டுருக்கேன் தேங்காவோட. காரத்துக்கு அது அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பொங்கலுக்கு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கேஷ்நட்டு, திராட்சை, கருவேப்பிலை. பொங்கல் சாதம், பாசிப்பருப்பு, அதிலே குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பாசிப்பருப்போட அரிசி, பச்சரிசி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இனிமேல் இதை நம்ம தாளித்து நல்லா இலக்கி ரெடியாக்க வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. சுட சுட பொங்கல் ரெடி ஆகிடுது. எல்லாமே நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. இன்றைக்கி சமையல் பாவைக்காய் சாம்பார். இந்த பக்கம் கேரட்டு, பீன்ஸு, தேங்காய் போட்ட பொரியல். டிஃபின் வெண்பொங்கல். ஓகே, தேங்க்யூ.